சென்னை விருகம்பாக்கம் தாங்கல் தெருவில் இருக்கக்கூடிய மின்சார பெட்டியிலிருந்து மின் கசிவுகள் ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரிஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தாங்கல் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபாரமானது பழுதடைந்த நிலையில் இருப்பதன் மூலம் அது சமயம் இந்த பகுதியில் அடிக்கடி இந்த டிரான்ஸ்ஃபாரத்திலிருந்து மின் கசிவுகள் ஏற்படுது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்துடன் இருக்கிறார்கள். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபாரம் மூலியமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறார்கள் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்போம். ஐயா, இங்கே வாங்க ஐயா, இந்த டிரான்ஸ்ஃபாரத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, எவ்வளோ நாள் அதை பார்த்துட்டு? ஐயா, நாங்கள் 2-3 தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்குது. அதாவது ரோட்டு மேலேயே இருக்குது. போகிறதுக்கு 2 வண்டி வந்தால் ஒரு வண்டி இடிக்குது, டிரான்ஸ்ஃபார்மரில் இடிக்குது. அதனால் உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்குது. ரெண்டாவது, மந்த்லி ஒரு 2 தடவை வெடிக்குது. வெடிக்கும் போது பக்கத்தில் இருக்க வீடெல்லாம் இதாகுது. அந்த பயப்படுறாங்க, பசங்கள்லாம் பயப்படுறாங்க. ரெண்டாவது, மேலே இருக்க வயர் பூரா கேபிள் பூரா 2 தடவை 3 தடவை அருந்தை கீழே விழுந்துருச்சு. எந்த சேஃப்டி இல்லாமல் இருக்குது சார். நீங்களே கொஞ்சம் இன்னொரு தடவை பாருங்கள். ரோட்டு மேலே வச்சுருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்ஃபார்மரை எவ்வளோ அழகாக மாற்றிருக்காங்க. இங்கே மட்டும் இந்த தெருவுக்கு மட்டும் சாவக்கேடான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இப்படியே இருக்குது. அதை உடனடியாக நீங்கள் அதிகாரிகளை தலையிட்டு இதை கொஞ்சம் எங்களுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஐயா, இப்போ அதே மாதிரி இந்த மின் கசிவுகள் ஏற்படுற டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அடித்து கம்ப்ளைண்ட்? ஆமாம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்களும் வர்றாங்க, வந்து உடனே அதை மேலே சரி பார்க்குறாங்க, கேபிள்லாம் மாற்றுறாங்க, செய்கிறாங்க. திருப்பி மாதிரி ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு வெடிக்குது. ஆமாம். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி? அதே தான் அவர் சொன்ன மாதிரி தான் சார். இதில் அது வந்து அப்போ அடிக்கடிக்க ஃபால்ட் ஆகுது, அப்போ பீஸ் போகுது, லைன் கட் ஆகி போகுது. ஒரு லைனில் 2 பீஸ் வந்தாக்கா ஒரு பீஸ் வர மாட்டேங்குது, 2 லைன் வருது. எனக்கு வந்து அங்கே ஃப்ளாட்டில் வந்து அப்போ கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வச்சு வந்து ஒரு இலையும் வரல, 2 லைன் தான் இருக்குது, 2 பீஸ் தான் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் பெட்டியை பார்த்தாலே தெரிகிறது, ஒரு பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கிறது. சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் ஆங்காங்கே இப்போ வளர்ச்சி திட்டத்தின் பேர் மாநகராட்சி தரப்பில் இந்த டிரான்ஸ்ஃபாரம் இருக்கும் பகுதியை அனைத்துமே ஒரு கவசம் போன்றவற்றை இரும்பு கவசத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் அந்த கவசம் போன்றவை அமைக்கவில்லை. அதே சமயம் இந்த காட்சிகளை பார்த்தாலே உணர முடிகிறது, இந்த டிரான்ஸ்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் திருப்பிடித்திருக்கும் நிலையில் இருக்கிறது. அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய அந்த மின் கேபிள்கள் அனைத்தும் சாலையில் ஓரமாக இருக்கிறதால், அதாவது காலை நேரங்களிலும் மற்றும் மாலை நேரங்களிலும் இவ்வழியாக வாகன எண்ணிக்கை அதிகமாக செல்லும் பொழுது, வாகன நெரிசல் ஏற்படும் பொழுது இந்த கேபிள்கள் அவர்களுக்கு ஒரு இடையூறாக தான் பார்க்கப்படும் என்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இதிலிருந்து வரக்கூடிய அந்த மின் கசிவுகள் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல முறை அந்த மின்சாரத்துறை அதிகாரியிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைந்து வந்து அன்றைய தீர்வு மற்றும் காண்டு விட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிரந்தர தீர்வு இன்ன வரை இந்த டிரான்ஸ்ஃபாரமுக்கு நடக்கவில்லை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மின் கசிவுகளை நிறுத்த வேண்டும் அல்லது இந்த டிரான்ஸ்ஃபாரமை புதுப்பித்து தர வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்ரமுடன் செய்தியாளர் ஹரிஷ் மனோகரன்.